வணக்கம். செம்பகம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வாசிப்பவர் தார்மிகா ஸ்ரீபதி. விபத்தில் சிக்கிய முன்னாள் சபாநாயகரின் மனைவி. திருகோணமலையில் காட்டு யானைகள் அட்டகாசம். தந்தையை கொலை செய்த மகன். அதிரடிப்படையின் சீருடை ஒத்து ஆடை அணிந்த யாழ் இணைதன் கைது. உளவு இயந்திரம் கவிழ்ந்து ஒருவர் பலி. மூத்த தளபதி கிட்டிவிற்கு அஞ்சலி. யாழ் கேணல் கிட்டிவிற்கு ஆவண காட்சியகம் திறப்பு. இனி தொடர்பன விரிவான செய்திகள். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவின் மனைவி கார் விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு பியகம பகுதியில் அசோக ரன்வலவின் வீட்டுக்கு அருகில் இடம்பெற்றுள்ளதாக பியகம போலீசார் தெரிவித்தனர். களனி பியகம வீதியில் தனது காரை வீட்டுக்குள் செலுத்த முயன்ற போது திசையிலிருந்து வந்த மற்றொரு கார் அவரது காரில் மோதியதாக கூறப்படுகிறது. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உப்புரால் கிராமத்திற்கு இன்று சனிக்கிழமை அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளன. இதன்போது 15க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் காட்டு யானைகள் அழித்துள்ளது. அத்தோடு வீடொன்றும் அங்கிருந்து பொருட்களும் காட்டு யானைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யானை தாக்குதலின் போது வீட்டில் இருந்தோர் உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் விசேட அதிரப்படையின் சீருடையொத்த ஆடைய அணிந்த இளைஞர் ஒருவர் யாழில் கைது செய்யப்பட்டார். யாழ் நகரில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் முன்பாக விசேட அதிரடிப்படையின் அணியும் காட்சட்டை ஒத்த ஆடையை அணிந்திருந்தவரே கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. மதவாச்சி கடவத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் இரு பிள்ளைகளின் தந்தையான 67 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி மூத்த மகன் நடத்திய தாக்குதலிலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூத்த மகனுடன் மது அருந்திய நிலையில் ஏற்பட்ட தகராறின் போது மரக்கட்டை துண்டால் தாக்கப்பட்டு வீட்டின் முற்றத்தில் தலையில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கிடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையை அருகில் வீட்டில் வசித்த இளைய மகன் முதலில் கண்டுள்ளார். 42 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மனநல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 1993ஆம் ஆண்டு வங்கக்கடலில் வீரகாவியமான விடுதலை புலிகளின் மூத்த தளபதிகளில் ஒருவரான கேணல் கிட்டு உள்ளிட்ட 10 வீரர்களின் 33ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் இருவேறு இடங்களில் உணர்ச்சி எழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நினைவேந்த நிகழ்வுகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களும் பங்கேற்றிருந்தார். அந்த வகையில் முல்லைத்தீவு தேராவில் மாவீர துயிலுமில்ல மண்டபத்திலும் மூங்கிலாறு வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்க வளாகத்திலும் இந்த நினைவேந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டு பூங்காவில் கிட்டு ஒரு தனி மனித வரலாறு என பொறிக்கப்பட்ட ஆவண காட்சியகம் நேற்று ஆரம்பமானது. வரலாற்று சம்பவங்களையும் அவற்றின் பின்னணிகளையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் நினைவேந்தல் குழுவினரால் இந்த ஆவண காட்சியகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஆரம்பமான இந்த ஆவண காட்சியகத்தை பொதுமக்கள் இன்று பார்வையிடலாம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு காட்சியகத்தை பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்துப்பட்டி 125 வயது பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 44 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது சிறுவன் ஒருவன் மற்றும் சிறுமி ஒருவரும் காயமடைந்து கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முச்சக்கர வண்டி ஒன்றில் வந்த குழுவினர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செம்பகம் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.